கூட உங்களுக்கு சரியா தெரியாது, அதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப இதுல வந்து இப்ப நான் வந்து 4 குத்துல நிப்பாட்டுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னாச்சுன்னா 9 குத்துக்கு முன்னாடி வந்து 4 குத்து பின்னாடி போய் திரும்ப அங்க இருந்து 9 குத்துக்கு முன்னாடி வந்து 4 குத்துக்கு பின்னாடி போயிருக்கு. புரியுதா? இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வந்திருக்கு. 9 குத்துல வந்து 4 குத்துல பின்னாடி போயிருக்கிறது. இது வந்து டபுள் ஸ்ட்ரோக் போட்டிருக்கு, அதனால டபுள் டைம் உங்களுக்கு 9 ஸ்ட்ரோக்கு 4 ஸ்ட்ரோக்கு பின்னாடி வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஆஃப். இது 3 மோடு, அதாவது டபுள் ஸ்ட்ரோக் ஒரு மோடு, சிங்கிள் ஸ்ட்ரோக் ஒரு மோடு. இது வந்து மொத்தமா அமுக்கணும்னா மொத்தமா ஆஃப் ஆயிடும். இது ஒரு ஸ்ட்ரோக்ல, இப்ப நான் ஒரு ஸ்ட்ரோக்ல வச்சு அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ரிவர்ஸ் போட்டா ட்ரிமிங் ஆயிடும். ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன். என்னாச்சு, 9 குத்து முன்னாடி வந்து பேரு 4 குத்து போயிருக்கு. இப்ப தெரியுதா? சிங்கிள் ஸ்ட்ரோக்ல இருக்கனால உங்களுக்கு புரியும். இப்ப இதே வந்து எண்டிங் ஸ்ட்ரோக் வந்து பெடல் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போட்டோன்னே ஆகுறது அந்த எண்டிங் ஸ்ட்ரோக். இதுல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து 3க்கு 3 இருக்கு. 3-3னா பெடல் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. முன்னாடி பின்னாடி 3 வாட்டி போயிட்டு வருது, 2 வாட்டி இழப்பாக்குது. இதே வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் ஆகும், திரும்ப வந்து வைக்கிறப்ப சிங்கிள் ஸ்ட்ரோக். இப்ப என்ன ஆகும்டா, 9 குத்துல போகுது, ஒரு குத்து 4 குத்துல பின்னாடி வந்திருக்கு. இப்ப ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறப்ப 3 குத்து முன்னாடி 3 குத்து பின்னாடி போகுது. இதையும் நம்ம அந்த மாதிரி மாத்தலாம். இதை வந்து 4ன்னு வச்சிடறேன், இதை வந்து 9ன்னு வைக்கிறேன். இதை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுறேன் பாருங்க. ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் தான் போட்டேன். 4 குத்து வந்து முன்னாடி வந்து 9 குத்து வந்து பின்னாடி போயிருக்கு. புரியுதா? இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வச்சிருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? அப்புறம் இது வந்து ஸ்டிச் லென்த், நம்ம கணக்குல வந்து ஸ்டிச் லென்த்ல மாத்தோம் இல்லையா, அது வந்து இது வந்து மேக்ஸிமம் 5 mm வரைக்கும் இதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் பட்டன்லயே வந்து மாத்திக்கலாம். மேக்ஸிமம் 5 வரைக்கும் அதுல நம்ம வச்சுக்கலாம். தையல் குத்து வந்து இப்ப பெரிய குத்தா வரும். இது வந்து 5 குத்து மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0ல வச்சோம்னா அதே இடத்துல தைக்கணும். பீஸ் நவுறாது. அதுல நம்ம சட்டை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு 2ல வைப்போம். ஸோ 2ல வச்சுக்கணும். 2ல வச்சுட்டு இது AB பார்த்தோம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் படம். சிஸ்டர் படம் வந்து ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ட்ரிம்மிங் ஆயிடும். ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போட்டோம்னா இந்த மாதிரி ட்ரிம்மிங் வேலை செய்யாம இருக்கும். வேணும்ன்றப்ப நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ட்ரிம்மிங் வேலை செய்யும்.